ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் எழுத்தாளர் தர்ஷினி சிதம்பரம் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்கலாம். உடன் உரையாடுபவர் சுகன்யா. அன்பு தோழிகள் அனைவருக்குமே சுகன்யாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நான் யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னா, 15 நாவல்கள், 30 சிறுகதைகள், 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எழுத்தாளர் தர்ஷினி சிதம்பரம் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். நான் தர்ஷினி சிம்பா. மேம், உங்ககிட்ட என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் எழுத்து பயணம் எந்த வயசில் ஆரம்பிச்சது? வயசெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வருடங்கள் சொல்லலாம். 2017 மார்ச் மாதத்துலேருந்து எழுதிட்டுருக்கேன். இந்த மார்ச் வந்துருச்சு. இதோடு சேர்த்தா 9 ஆண்டுகள் முடிந்து 10வது வருஷம் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, 10 வருஷ எழுத்து பயணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 10 வருஷம் எழுத்து பயணத்துக்கு முன்னாடி மழலை பருவம்னு நமக்கு ஒன்று இருக்குது. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அப்போது உங்கள் நாட்கள் வந்து புத்தகங்களோட தான் கழிந்ததா? ஆமாம், என்னோட மழலை பருவத்திலிருந்தே காலேஜ் முடிக்கிற வரையுமே புத்தகங்களோட தான் போச்சு. ஒரு இயக்கம் இருக்குது, கவர்மெண்ட் நடத்துகிறாங்க. அதில் வந்து அம்மா ஒரு டீச்சராக இருந்தாங்க. அதனால வீட்டில் வந்து எப்போவுமே வந்து லைப்ரரி மாதிரி புக்ஸ் இருக்கும். 2 பீரோ ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும் எப்போவுமே. வேற்று மொழி ஆளுங்க வந்து நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து தமிழ் மொழியை பற்றி சொல்லணும், எழுத வைக்கணும், படிக்க வைக்கணுன்றது தான் அவங்களோட வேலை. அப்போ நான் எங்களை சுற்றி வந்து நிறைய தெலுங்கு ஆளுங்க இருப்பாங்க, கொஞ்சம் பேர் மலையாளிஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து டெய்லியுமே அவங்களுக்கு வந்து ஆனாலேருந்து ஆரம்பித்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்துட்டு அந்த லைப்ரரியில் இருக்க புக்ஸை வந்து படிக்க எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம லைப்ரரிக்கு போனால் எப்படி ஒரு புக்கை எடுத்தால் வந்து ரெஜிஸ்டரில் சைன் போட்டுட்டு புக்கு வாங்கிட்டு போகிறாங்களோ அதே ஃபார்மேட் தான். எந்த புக் எடுக்கிறாங்களோ அதை அவங்க தமிழில் எழுதி சைன் போடணும். அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னையும் அவங்க கூட சேர்த்து உட்கார வச்சுருவாங்க. இப்போ அவங்க என்ன எழுதுகிறாங்களோ அதே பார்த்து நான் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வந்து தினசரி வரும் வீட்டுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து தமிழ் இன்னும் நல்லா படிக்க எழுத ஆரம்பிக்கணும்னு அதில் வர ஹெட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுத வைப்பாங்க. நானும் அதே மாதிரி எழுதுவேன். அந்த மாதிரி அவங்க கூட சேர்ந்து கதை புத்தகங்கள் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து படித்து எழுத ஆரம்பித்ததுனால எனக்கு அதில் இயல்பாகவே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நல்ல ஃப்ளூயண்ட்டாக வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் மொழி எங்களுக்கு வந்துருச்சு அப்படி சொல்லிவிட்டு அவங்க அதோடு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. திரும்பி வேறு புதுசாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் வீட்லேயே இருந்ததுனால அந்த லைப்ரரி மேலே எப்போவுமே ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு புத்தகத்தை படித்து முடிச்சிட்டோமா அடுத்து வேறு புத்தகத்தை எடுக்கணும். இப்படியே வந்து அங்கே அந்த லைப்ரரியில் இருந்த எல்லா புக்குமே மோஸ்ட்லி படிச்சிட்டேன். ஓகே, அப்போ அந்த படிக்கிற வாசிப்பு பழக்கம்ன்றது அம்மா மூலயமா உங்களுக்கு வந்திருக்கு? அப்பா மூலியமாகவுமே இருக்குது. அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தினசரியில் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பைண்டிங் பண்ணி வைப்பாங்க. ஓகே, 2 பேர் மூலியமாகவுமே வந்து அந்த படிக்கிற ஆர்வம் வந்துச்சு. ஓகே. நீங்கள் எழுத ஆரம்பித்த பிறகு உங்களை நீங்களே புதிதாக உணர்ந்த தருணம் அப்படின்னா எந்த தருணத்தை சொல்வீங்க? எழுதணும்னு எனக்கு முதல்ல வந்து ஆர்வம் வரையில, அவ்வளோவா படிக்கிறதுல தான் என்னோடய ஆர்வம். ஸ்கூல் படிக்கிற வரையும் புக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஓரளவு படிச்சிட்டோம். காலேஜ் போன உடனே காலேஜ் படிக்கிறதுலேயே அந்த ஸ்டடீஸ்லேயே வந்து போயிடுச்சு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வேலை, கல்யாணம். அப்பயும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, வீட்டில் இருந்த அப்பா புக்கு, அது இல்லாமல் மாமா வந்து அவங்களும் நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அவங்க வாங்கி வச்சுருக்க புக்ஸும் படிப்பேன். குழந்தைங்க பிறந்தப்புறம் வீடு குழந்தைங்க வேலை, இது மாதிரியே போயிட்டு இருந்த டைமில் வந்து சரி, நம்மளுக்கு நிறைய புக்கு படிச்சுட்டு இருந்தோம், இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஃபோனில் வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு தேடும்போது தான் வந்து ஒரு சில பிளாட்ஃபார்ம் கிடச்சிது படிக்கிறதுக்கு தான். அதுலேருந்து ஒரு சில கதைகளை வந்து படிக்க ஆரம்பிக்கும்போது நம்மளும் அதில் எழுதவும் முடியும் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான் எழுத்து பயணம். வாசகர்கள் எப்படி நம்மளோட எழுத்தை அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான். முதல் நாவல் எழுதும்போது அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை, கொஞ்சம் பேர் தான் படித்தாங்க. ஆனால் 2வது நாவல் எழுத ஆரம்பித்த உடனே வந்து நல்ல வரவேற்பு. பாதி நாவல் தான் போயிட்டு இருந்தது. அப்பயே வந்து 2 பதிப்பக்கத்துலேருந்து வந்து கேட்டாங்க. நாங்கள் இது மாதிரி ரீடர்ஸாக அவங்க படிக்கிறாங்க, எனக்கு தெரியாது, அவங்க வந்து பதிப்பகத்தை சேர்ந்தவங்கலாம் தெரியாது.
ரீடர்ஸாக படித்து என்னோட ரீடர்ஸ் வந்து கமெண்ட்ஸ் போடும்போது எல்லாத்துக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். அப்படி அவங்களுக்கும் ரிப்ளை பண்ணும்போது பர்சனல் சாட். ஆமாம், பர்சனல் சேட்டில் வந்து கேட்டாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து பப்ளிகேஷன்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் நாங்கள் புக்கு போடணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்களே அதை கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம 2வது ஸ்டோரி தான் எழுதுகிறோம், நம்மளை வந்து இது மாதிரி பப்ளிகேஷன்லாம் நம்மளை வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்போ தான் தெரியும். அது ஒரு மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதோட நம்மளையும் மதித்து நம்ம எழுத்தியும் மதித்து புக்கு போடணுன்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு. அப்புறமா தான் வந்து அது வரைக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியாது, நான் எழுதுறேன்றதே தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி இது மாதிரி புக்கு போடுறோன்னு கேட்குறாங்க, இதுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி ஆகணும், நம்ம சும்மா ஏதோ டைம் பாஸ்க்கு எழுத ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோன்னே அவர்கிட்ட தான் சொன்னேன், இது மாதிரி புக்கு போடுறதுக்காக கேட்குறாங்க அப்படின்னோன்னே அவருக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீ எழுதுறியா, என்கிட்ட சொல்லவே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னாரு. நான் அது எழுதிட்டு தான் இருக்கேன், இது 2வது ஸ்டோரி அப்படின்னோடனே அப்புறம் அவங்க தான் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. பதிப்பகத்தில் சார்ந்தவங்க கிட்ட பேசினாங்க. இந்த புக்கு போடுறதுல எந்த ஒரு டவுட் இருந்தாலும், நான் எந்த இடத்துல தயங்கினாலும் அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து நல்ல அப்ளிகேஷனாக ஒன்று செலக்ட் பண்ணி அந்த வருஷமே வந்து புக்கு போட்டோம். ஓகே, 2வது ஸ்டோரியே புத்தகமாக ரிலீஸ் ஆயிருச்சு. ஆமாம் அதுதான் வந்து நீங்கள் வந்து புத்துணர்வாக உணர்ந்த ஒரு தருணம்ல. ஆமாம், அந்த தருணத்தை எதிர்பார்க்காம நடந்துருச்சு. எதிர்பார்க்காம நடந்ததோடு இல்லாமல் என்னோட கணவருக்கும் அது வரைக்கும் தெரியாது, சொன்னோன்னே அவருக்கும் ஒரு இன்பதிர்ச்சி மாதிரி அதிர்ச்சி மாதிரி. ஓகே, எழுத்துங்கிறது ஒரு தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஈஸியாக கைவசப்பட்டுடாது. ஆனால் நிறைய பேர் சொல்கிற இன்னொரு விஷயம் வந்து எழுதக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமாக எழுதுவீங்க? இப்போ வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிட்டோம்னாலே வந்து நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம மூளை வந்து தனியாக அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஓகே, ஒரு பக்கம் வந்து வேலையும் நடக்கும், அடுத்து நம்ம அந்த கதையில் வந்து எப்படி போகணுன்றதை மூளை தனியாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு அந்த பகுதியை வந்து தனியாக சேமித்து வச்சிரும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உட்காந்து எழுதுவேன் நான் தனியாக வந்து நோட்டு புத்தகத்தில் எழுதி, அதுக்கப்புறம் தான் வந்து டச் பண்ணுவோம். இப்போ ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டதுனால டைரெக்டாகவே வந்து டைப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, நம்ம யோசித்து வச்சதை எழுதிட்டு அதுக்கு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி, மோஸ்ட்லி வந்து இரவு நேரங்கள் தான். ஓகே, ஏன்னா 2 பேருமே வந்து சின்ன குழந்தைங்க என்னோட பசங்க அந்த டைமில். அப்போ அந்த நேரம் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு கதை எழுதுகிறோம் இல்லை ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைப்பு வைப்போம். நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைப்போமோ அந்த மாதிரி அந்த தலைப்புக்கு மிகப்பெரிய மெனக்கடல் இருக்கும். ஸோ உங்கள் கதைகளுக்கு வைக்கக்கூடிய தலைப்புக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மெனக்கெடல் என்ன? இது வரைக்கும் வச்ச தலைப்புலேயே இந்த தலைப்பு என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தலைப்பு அப்படின்னா எதை சொல்லுவேன்? அது உண்மைதான். இப்போ ஒவ்வொரு கதையோட தலைப்பையும் வந்து ஏனோ தானோன்னு எழுதிட முடியாது. அந்த கதையோட கருவை பொறுத்து வைக்கிற தலைப்பு வந்து வாசகர்கள்கிட்ட அந்த தலைப்பை பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து தோணணும், இந்த கதையை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு தோணணும். அப்படி ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். அதே டைம் வந்து சும்மா ஏதோ நம்மளாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச வார்த்தையெல்லாம் வந்து வைக்க முடியாது, கதைக்கு சம்மந்தப்பட்டதாக தான் வைக்கணும். மோஸ்ட்லி வந்து கதையோட கருவை பொறுத்து தான் வைப்பாங்க. ஓகே, கதையோட கருவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயர் வச்சிடுறீங்க. இது வரைக்கும் 11 புத்தகங்கள் கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்கீங்க. ஸோ இத்தனை தலைப்புகள் வச்சுருப்போம் நம்ம குழந்தைங்க பேரை தாண்டி இத்தனை தலைப்புகள். அந்த தலைப்பில் குறிப்பாக இந்த 2 தலைப்பு இல்லை இந்த 3 தலைப்பு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெயர் அப்படின்னா எதை சொல்வீங்க? என்னுடைய முதல் கதையோட தலைப்பு வந்து என் உயிராய் நீ. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னோட புத்தகம் வந்து வெளிவந்தது இல்லையா, அந்த கதை வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நெருங்க சொல்லுதடி உன்னிடம். வாசகர்கள்கிட்ட வந்து ரொம்ப நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த கதை முடிச்சப்புறமும் எங்களுக்கு இன்னொரு பகுதியும் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டு இன்னொரு பகுதியும் எழுதி அதுவும் முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து 2018 வந்து சிறந்த சிறுகதை எழுத்தாளர்னு வந்து விருது கொடுத்தாங்க ஒரு வலைத்தளத்திலேருந்து. அந்த டைமில் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்த என்னோட கதை வந்து காற்றாய் வருவேன் உன்னோடு கதை பேச அப்படின்ற கதை தான் வந்து. அது வந்து கொஞ்சம் ஆன்மா சம்மந்தப்பட்ட ஒரு கதை மாதிரி இருக்கும். அதனால வந்து நிறைய ரீடர்ஸ் கிட்ட ரீச் ஆச்சு. அந்த கதை ரொம்ப பிடிக்கும். நான் எழுதியிருக்க எல்லா கதையோட தலைப்புமே வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது தான். மழையோடு நம் காதல்னு சொல்லிட்டு ஒரு நாவல். நிறைய வாசகர்களுக்கு என்ன வந்து மழைநிலா நாவல்கள் அப்படின்ற பேரில் தான் தெரியும். மழைனா எனக்கு பிடிக்கும்.
சரி, நிலாவையும் பிடிக்கும். 2ம் ஒரே டைமில் பார்க்குறது ரொம்ப அரிது. அதனால அந்த பேரை வச்சேன். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் மழை நிலான்னு எதுக்கு பேர் வச்சீங்க? வித்தியாசமாக இருக்குது, கேட்கும்போது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ரிலேட்டடாக தான் மோஸ்ட்லி என்னோட கதைங்க பேரும் இருக்கும் ஒரு சிலது. அது மாதிரி இந்த மழையோட நம் காதலும் வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை. ஓகே. ஒரு ஒரு தலைப்புமே ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு தலைப்பா இருக்கு. அது கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கதைகள்ல வந்து அந்த கதையோட கதாபாத்திரம் நம்ம வாழ்க்கையோட பயணப்பட்ட ஒரு நபரை தழுவின அந்த மாதிரி யாராவது ஒரு நபர் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் உங்க கதைகள்ல இருந்திருக்கா? ஆமாம், இருக்குது. என் வாழ்க்கையின் வசந்த மலரேன்னு ஒரு சிறுகதை. அதில் வர கணவன் மனைவி திருமணம் முடிந்து ஒரு சிறிது காலத்திலேயே வந்து அவங்களுக்கு பெரிய நோய் இருக்கும். அவங்களால வந்து எந்த கழுத்து மட்டும்தான் வேலை செய்யும், அது கீழே வந்து உடல் பகுதிகள் வந்து எதுவுமே வேலை செய்யாது. அவங்கள வந்து அவங்களோட கணவர் வந்து எப்படி பார்த்துக்கிட்டாரு, மனைவி வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது மறுமணம் செய்யாமலும், அவங்க வீட்டில் எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் மறுமணம் செய்யாமல் கடைசி வரையுமே வந்து அவங்க மனைவி எப்படி நேசிச்சிருந்தாங்க அப்படின்றது தான் அந்த கதை. அடுத்து நம்மை போல் ஒரு ஜீவன் ஒரு நாவல். அது வந்து ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது. எனக்கு வந்து என்னோட தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும். அவங்கள பேஸ் பண்ணி எழுதினேன். அவங்களோட ஒரிஜினல் ஸ்டோரி எழுதினது தான். அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அப்பத்துலேருந்து எப்படி அவர் கஷ்டப்பட்டு வளர்ந்தாரு அதெல்லாம் சொல்கிறது தான் அந்த கதை. அது ஓகே. பிடிக்கும். தாத்தாவை பத்தி அப்படியே எழுதியிருக்கீங்க பேத்தி. ஆமாம். ஓகே. அது தாத்தா இருந்து கேட்டிருந்தாரா? இல்லை, இல்ல. தாத்தா தவறிட்டாங்க. ஓகே. கதை எழுதும்போது நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிறது கதை எழுத ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. என் கணவர் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க இப்போ வரைக்குமே. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன்னா மோஸ்ட்லி என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த நேரமானாலும் சரி, நான் இது மாதிரி இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பசங்களையும் வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. அதுவே எனக்கு பெரிய உதவி தான். ஓகே. பசங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆமாம், பசங்களும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானது நான் முடிச்சே ஆகணும், நாளைக்குள்ளே இந்த எபிசோடை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பசங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. குடும்பமாக சேர்ந்து ஒரு எழுத்தாளரை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்காங்க. உண்மைதான் அது. நிறைய எழுத்தாளர்களை வச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. புதிய எழுத்தாளர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்கேருந்து உருவானது? என்னிலிருந்து தான் உருவானதுன்னு சொல்லலாம். ஓகே. நான் முதல்ல எழுத ஆரம்பிக்கும்போது எதுவுமே தெரியாமல் தான் எழுத ஆரம்பித்தேன். அந்த டைமில் வந்து எப்படி சொல்கிறது, எந்த ஒரு அடிப்படை எதுவுமே தெரியாது. எழுதுறதுல எதுவுமே தெரியாது, படிக்க தெரியும் அவ்வளோதான். இப்படி தான் எழுதணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, மெனக்கெடல் இருக்கு இல்லையா, அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அப்படியே நம்மளுக்கு தோணுனதை எழுதலாம் அப்படின்றது படி தான் வந்து முதல் கதையை எழுதினேன். என்னதான் நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்குது எழுதுறதுல. நிறைய அடி வாங்கி தான் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி இன்னுமே வந்து நிறைய எழுத்தாளர்கள் எழுத தெரியாமல் எழுதுகிறாங்க, இப்போயுமே எழுதுகிறாங்க. ஃபஸ்ட்டு வரும்போதே எல்லாரும் தெரிஞ்சு வரதில்லை இல்லையா. அப்படி புதுசாக எழுதுகிற எழுத்தாளர்களுக்கு நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ நம்மளுக்கு வந்து யாரும் இல்லை, நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கற்றுக்கணும்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம் அப்படின்றதுல ஆரம்பித்தது தான். ஓகே. ரொம்ப ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலி நிறைய பெண் எழுத்தாளர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்கல்ல உங்களோட சேர்ந்து. வாரி சாரோட இன்ட்ரெஸ்டிங் ஒரு கோட் இருக்குது, ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சரியான ஊக்குவிப்பாளர் நமக்கு கிடைச்சதுன்னா, இது எழுத்துத்துறைன்னு கிடையாது, எல்லா துறைகள்லையுமே சரியான ஊக்குவிப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் கிடைச்சாருன்னா அவங்களோட அந்த கூட இருக்கிறவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஈஸியாக, அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்த ஸ்டெப்பை வந்து இவங்க கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி புதிய எழுத்தாளர்களை உருவாக்குறதுல என்னதான் மனநிறைவு இருந்தாலும் சவால்களும் சில இருக்கும். அந்த மாதிரி சவால்களாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ நம்ம எழுதுறது வந்து நம்மளுக்கு தோணுனதை எழுதிடலாம். இப்போ அவங்களோட எண்ணங்களை வந்து நம்ம தடை போட முடியாது. என் கூட நிறைய எழுத்தாளர்கள் சேர்ந்து எழுதுகிறாங்க. இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து எழுதும்போது அந்த கதை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஒவ்வொரு எழுத்தாளரும் தனித்தனியாக எழுதின மாதிரி தெரியக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரு நாவல் எழுதியிருக்கோம் அப்படின்னா வந்து ரிலே நாவல் எழுதியிருக்கோம் அப்படின்னா கடைசியிலேருந்து ஸ்டார்டிங் வரையும் ஒரே இதுவாக தான் தொடர்ச்சியாக தான் போகணும். ஒவ்வொருத்தர் ஸ்லாங்கும் மாறும். இப்போ நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, வேறு வேறு கண்ட்ரியிலேருந்து இருக்கிற தமிழ் எழுத்தாளர்கள் இருக்காங்க. அவங்களோட எழுத்து நடை வந்து மாறும், அவங்களோட தமிழுமே மாறும். எல்லாத்தையும் நேர்த்தியாக கொண்டு வரதுன்றது ஒரு சவால் நிறைந்த விஷயம்தான். நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க இல்லையா?
ஆமா. அந்த ஒவ்வொரு சந்தேகமும் ஒவ்வொரு மாரி இருக்கும். ஒவ்வொரு நேரத்துல கேட்பாங்க. அந்த நேரத்தெல்லாம் பொருட்படுத்தாத அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரங்கள்ல எப்பயாவது இது செய்யாமலே இருந்திருக்கலாம் போல இருக்கே! இவ்ளோ தலைவலியா இருக்கே கூட சில பேர் நெனைப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னைக்காவது தோணியிருக்கா? இல்ல அப்படி தோணுனதில்ல இதுவரையும். அதனால தான் வந்து நெறைய சக எழுத்தாளர்களுக்கு வந்து நான் எழுதப் போறேன், ரிலே தொடர் எழுதப் போறேன் அப்படின்ட்டு வேற யார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டா கூட வந்து, அவங்களே இன்ட்ரெஸ்டடா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. "அக்கா என்னையும் சேர்த்துக்கோங்க, நானும் எழுதுறேன்" அப்படின்ட்டு. ஓகே. இப்ப இந்த ஆர்ட் சேர்ப்புன்றது குறைஞ்சது ஒரு 40 பேர்லேருந்து ஆரம்பிச்சு இப்ப 100 பேர் வரைக்கும் 109 பேர் வரைக்கும் எழுதியிருக்கீங்க ரிலே. இந்த ரிலே அப்படின்னு சொல்லும்போது, கேரக்டர்ஸ் நேம் ஒண்ணா இருந்து அப்படியே அவங்களோட கரு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? இன்னொரு டைப் ஆஃப் ரிலேன்னு பார்த்தீங்கன்னா, தீம் ஒண்ணா வச்சுட்டு வேற வேற கதை அ மாந்தர்கள் வச்சு நீங்க கதை எழுதிக்கிட்டே இருப்பீங்க. சரிங்களா? அதாவது ரிலே கதை அப்படின்னா என்னன்னா, 2020லேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். நான் வேற ஒருத்தங்களோட ஒரு ரிலே இதில எழுதினேன். வெறும் 12 எழுத்தாளர்கள் வச்சு எழுதினாங்க. அப்ப நம்ம ஏன் இது மாரி பண்ணக்கூடாது? இவங்களாலயும் பண்ண முடியுதுன்னா, நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான். எழுத்தாளர்களுமே வாசிப்பாங்க என்னோட கதையெல்லாம். அப்படி வாசிச்சுட்டு நம்மள பாராட்டுறாங்க இல்லையா? அதுலயும் நெறைய புது எழுத்தாளர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கும் நம்ம இது மாரி சொல்லிக் குடுக்கணும் அப்படின்றப்ப, அந்த எண்ணம் தோணுச்சு. இது மாரி எழுத வரீங்களாம்மா? அப்படின்னோனே, சரிக்கா நாங்க எழுதுறோம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது தான். முதல்ல வந்து 50 எழுத்தாளர்கள வச்சு எழுத ஆரம்பிச்சோம். அதோட தலைப்பு வந்து மனம் வருடும் ஓவியமே. அடுத்து 2வது ரிலே தொடர்கதையோட பெயர் பார்த்தீங்கன்னா வந்து, நேர்கொண்ட பார்வையின் பாவை. 45 எழுத்தாளர்கள வச்சு எழுதியிருக்கோம். ரிலே தொடர் வந்து கொஞ்சம் சிறப்பு வாய்ந்தது. பொங்கல் டைம் அப்ப ஊருக்கெல்லாம் போயிட்டோம் நாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போயிடுவோம். இந்த டைம்ல வந்து வாசகர்களுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்தே சக எழுத்தாளர்கள்கிட்ட பேசினது தான். இது மாரி வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல எழுதணும். நெறைய நேரம்லாம் எடுக்க முடியாது. நம்ம 1 வீக்குள்ள முடிச்சா தான் பொங்கல் அன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசினப்ப பசங்கள்லாம் வந்து எப்படிக்கா முடியும்? முடியவே முடியாதே! எங்களுக்கு யோசிக்கணும், எழுதணும். பொங்கல் தினம் வேற. எங்களுக்கும் வந்து வீட்ல வேலை இருக்கு அப்படின்னாங்க. இல்ல நம்ம ட்ரை பண்ணோம். புதுசா இருக்கும். அதேபோல வாசகர்களும் வந்து ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. நம்மளுக்கும் வந்து ஒரு புது அனுபவம் அதோட அச்சீவ்மெண்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு பேசி எல்லாருமே வந்து சம்மதிச்சாங்க. 45 எழுத்தாளர்கள் எழுதினோம். அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 நாள்ல 45 எழுத்தாளர்கள் எழுதிட்டோம். 2 மணி நேரத்தில ஒரு ரைட்டர் அவங்களோட எபிசோட எழுதி குடுத்தாங்க. ஒவ்வொரு ரைட்டருமே. அது மாரி 45 எழுத்தாளர்களும் முடிச்சு, பொங்கல் அன்னைக்கு அந்த ஸ்டோரிய வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகே. ரீசென்ட்டா செஞ்ச ரிலே ஸ்டோரி அப்படின்னா எது? அண்மையில நீங்க முடிச்சது. ரீசென்ட்டா எழுதின ரிலே ஸ்டோரி அப்படின்னா வந்து சிற்பிக்குள் நிலவு அப்படின்ற ரிலே தான். இதுவுமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ரிலே தான். ரிலே தொடர்கதை தான். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, நாங்க வேற ஒரு உலக சாதனை நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டோம். அதாவது எழுத்தாளர்கள் இல்ல. நாங்க தனியா பண்ணது. அது வந்து ஒரு ஆன்லைன் எஃப்எம். அதுல வந்து ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த தெரிஞ்சவங்க அந்த அண்ணா, அவங்க வந்து கூப்பிட்டே இருந்தாங்க. "நீங்க எழுத்தாளர்மா வந்து இது மாரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும்." அப்படின்ட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அதனால அந்த ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணிட்டேன். இது போதாது. இந்த ரிலே எழுதுறது வந்து போதாது. எழுதுறோம். ஆனாலும் வந்து எழுத்தாளர்ன்னு சொன்னாலும் வந்து வெளியிலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, ஒரு சில குடும்பத்தில வந்து ஏத்துக்கறதில்ல. "உனக்கு ஒரு வேலை இல்ல. ஏதோ ஒண்ணு கிறுக்கிட்டு இருக்க. முதல்ல அத எடுத்து வச்சுட்டு வேலைய பாரு. பசங்கள வளர்க்கறத பாரு." இப்படி தான் சொல்றாங்களே தவிர, அவங்க எவ்வளோ மெனக்கெடல் இருக்குன்றத பார்க்கறதில்ல. அது எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, அந்த அவங்களோட எழுதுற ஆர்வத்த வந்து அடியிலேயே வந்து நிறுத்தணும்னு தான் பார்க்குறாங்க. அதையும் வந்து தாண்டி போராடி நெறைய எழுத்தாளர்கள் எழுத தான் செய்றாங்க. அப்படி எழுதுற பெண் எழுத்தாளர்களுக்கு வந்து இன்னும் ஒரு முக்கியமான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து சரியா ஒரு வழிகாட்டல் இல்ல. தெரியாம தான் இருந்தேன். அப்ப ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த உலக சாதனை முடிஞ்ச அப்புறம் தான் வந்து எனக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 4 ரிலே தொடர்கள் எழுதிட்டோம். அதிகபட்சமா வந்து 75 எழுத்தாளர்கள வச்சு கதிரழகின்னு ஒரு ரிலே தொடர் அப்பதான் முடிச்சிருந்தோம். அதனால நம்மளாலயும் முடியும். ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் தோணி, அது முன்னெடுத்து நடத்தினது தான் அந்த ரிலே தொடர்கதை. அதில வந்து 44 எழுத்தாளர்கள் வச்சு எழுதியிருக்கோம்.
நம்ம கூட வந்து தர்ஷினி எழுத்தாளர், அவங்க தான் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கவிதைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையும் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய ரிலே கதைகள், நிறைய உலக சாதனை நிகழ்வுகள் இதெல்லாமே பண்றீங்க. நிறைய பெண்களோட பயணப்பட்டிருப்பீங்க, எழுத்தாளர்களோட. ஸோ அவங்க வாழ்க்கையில இந்த எழுத்துத்துறை எந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய பெண்கள் என்னோட பயணிக்கிறாங்க, சக எழுத்தாளர்கள். அதில் வந்து நிறைய உச்சம் தொட்ட எழுத்தாளர்களும் இருக்கிறாங்க. எதுவுமே தெரியாமல் இப்போ தான் முதல் நாள் எழுத வரேன்ற எழுத்தாளர்களும் இருக்காங்க. படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இப்போது ரொம்ப ஆர்வமாக எழுத ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க வீட்டில் வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. ஒரு சில வீட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில குடும்ப பெண்களுக்குமே வந்து அவங்களோட கணவர் வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க. அதாவது நீ எழுதுமா, நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் கிடைக்கிறதில்ல. உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏதோ ஒன்று கிரிக்கிட்டே இருக்கியே, அதுக்கு நீ வீட்டில் வந்து ஏதோ ஒரு 4-5 வேலை செஞ்சால் கூட வந்து ஃபேமிலியாக அது வந்து ஒழுங்காக ரன் ஆகும் அப்படின்ற ஒரு இடர்பாடு அவங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்களால வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப தொய்ந்து போகிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எழுதணுமா, வார்த்தைகள் ரொம்ப கடினப்பட்டு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும்போது வந்து சில நேரத்தில் வந்து எழுதுறதே நம்ம விட்டுறலாமா அப்படின்ற நிலைக்கு கூட வந்து சில எழுத்தாளர்கள் போகிறாங்க. அதையும் மீறி ஒரு சிலர் வந்து இல்லை, நம்ம எப்படியாவது இதில் சாதிச்சே ஆகணும் அப்படின்ட்டு நிறைய பெண் எழுத்தாளர்கள் வந்து எழுதுகிறாங்க. அவங்களுக்கு எழுதணுன்ற ஒரு ஆர்வம் வந்து எழுதவும் ஆரம்பிச்சுட்டு இது மாதிரி இடர்பாடுகளையும் வந்து தொடர்ந்து சந்திச்சாலும் இன்னும் எழுதும்போது நிறைய வாசகர்கள் அவங்களோட கதைக்கான ஊக்கத்தை கொடுக்கும்போது இன்னும் நிறைய தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்குது. இது அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் வந்து ஒரு படி முன்னேற்றத்தை தருது. பல வகையான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல எழுதிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுல என்ன மாதிரி ப்ளஸ், என்ன மாதிரி மைனஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே வந்து நம்மள மாதிரியே வந்து சக எழுத்தாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம கூடயே பயணிப்பாங்க. நான் எழுதுறேன்னா என்னோட எழுத்து கொள்கைன்னு ஒன்று இருக்குது. நான் எழுதுறத படிக்கிற வாசகர்கள் வந்து என்றைக்குமே வந்து முகத்தை சுழிக்கக்கூடாது. அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ரசனை பார்வையோடு தான் படிக்கணும். நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே அது வந்து ஒரு காட்சியாக வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ன இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு தோணிடக்கூடாது. இப்போ என்னோட எழுத்துக்கான வாசகர்கள் வந்து படித்தா மட்டும் போதுன்றது தான் என்னோட எண்ணம். அதுக்காக எல்லாரும் படிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. ஒரு சிலர் வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி எழுத்தை என்னால் கொடுக்க முடியாது. அது வந்து மைனஸாக நினைக்கிறீங்க? ஆமாம். இதில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம வந்து புத்தகங்கள் பதிப்பகத்துக்கு போயிட்டு அது வாசகர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா வாங்கி படிக்கிறவங்க நல்லா இருக்குன்னு அதோடு நிறுத்திடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நான் எழுதுகிறேன் அப்படின்னா உடனுக்குடனே வாசகர்கள் வந்து எனக்கான கமெண்ட்ஸை வந்து கொடுத்துடுறாங்க. ஒரு சில இடத்துல வந்து நம்மளையும் மீறி அவங்க விமர்சனங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. இதுதான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது. புத்தகங்கள் எழுதும்போது அது வந்து வாசகர்கள் கிட்ட போய் சேர்ந்து அவங்க படிச்சிருக்காங்க, அதோட கமெண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு சில நேரங்களில் சில பேர் மெயில் பண்ணுவாங்க, பல நேரங்களில் அது நமக்கு வந்து சேர்றது கிடையாது. ஆனால் ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸாகவே போட்டுடுறாங்க. இது வந்து உத்வேகத்தை கொடுக்குதா? நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து உத்வேகத்தை கொடுக்குதா, இல்லை ஏண்டா இப்படிலாம் எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் அது மன சோர்வையும் கூட கொடுக்கும். உங்களுக்கு அது எந்த மாதிரி இருக்கு? என்னோட எழுத்து பாதைன்னு தனியாக இருக்கும்போது அதை வாசிக்கிற வாசகர்களோட விமர்சனம் வந்து எப்போவுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அது இன்னும் எழுதுறதுக்கு உத்வேகத்தை தான் கொடுக்குது. ஒரு சில கதைகளை படிக்கும்போது வாசகர்களோட விமர்சனம் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல இந்த எபிசோடை நான் படிக்கும்போது என்னையும் அறியாமல் எனக்கு கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்கிறது. அதே போல் என்னோட வாழ்க்கையை நான் நிஜமாக பார்த்தா மாதிரியே இருக்குது, எனக்கு வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே உங்கள் கதையில் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இன்னும் நம்மளுக்கு விதவிதமாக எழுதணும், நிறைய புதிதாக முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை தருது. நிறைய வாசகர்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த ஒரு வாசகரோட இந்த ஒரு கருத்து வந்து என் மனசுக்குள்ளே எப்பவுமே நிலச்சிருக்கு, அந்த வாசகரோட பெயரையும் அந்த கருத்தையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? வாசகரோட பெயர் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நான் எழுதிட்டு இருந்த நாவலோட தீவிர ரசிகை அவங்க. அந்த எபிசோட் போட்ட உடனே அவங்க வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. என்ன கமெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த டைமில் கேன்சர், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, கீமோதெரப்பி போயிட்டுருக்கு. நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ரொம்ப வெறுத்த நிலையில் இருக்கேன்.
இந்த டைமில் நான் எதிர்பார்க்கறது உங்களோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் தான். இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு, அவர் பக்கத்தில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன். ஆனால் உங்களோட ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இதுலேருந்தும் நம்ம மீண்டு வந்துருவோன்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை படிக்கும்போது எனக்கே கண்ணீர் வந்துருச்சு. நம்மளோட எழுத்து வந்து ஒரு வாசகரை வந்து இந்த அளவுக்கு இப்போ இந்த எழுத்து துறையில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இதில் எழுத முடியாது. ஏன்னா அதுக்கான ரெனிமரேஷன்றது இப்போ வரைக்குமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கான அந்த அங்கீகாரம் ஃபினான்ஷியலாக இதில் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எழுத்துத்துறையை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதை நிறைய எழுத்தாளர்கள் எதிர்பார்க்கறதும் இல்லை. இப்போ ஒரு சில செயலிகள்லேயும் ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லேயும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு சிறிய அளவு தொகையை வந்து அவங்களுக்கு தராங்க. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எழுதுகிறோம், என்னோட கதையை நான் போடுறேன், அது எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்றது, அதை வாசகர் வாசிக்கணும், அதோட காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அப்படி இருக்கும்போது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வெப்சைட்டில் நான் போடுறேன் அப்படின்னா ஒரு சில வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இன்னும் அதிகமாக பேமெண்ட் தரேன், எக்ஸ்க்ளூசிவாக எங்களோட சைட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதில் வந்து எப்போவுமே உடன்பாடு இருந்ததில்லை. அதனால நான் இது வரைக்கும் அதை மட்டும் தவிர்த்து வரேன். ஏன்னா நான் இப்போது எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி அப்படின்னு நான் போட ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோடய வாசகர்களுக்கு வந்து அது ஒரு அதிருப்தியை வந்து கொடுத்துருது. எல்லாராலையும் அந்த சைட்டில் போய் படிக்க முடியுமான்னு தெரியாது. அதனால வந்து எனக்கான இது வந்து இப்படியே இருக்கட்டும், என்னோட தனித்துவமாகவே ஓகே. இருக்கட்டும் உங்களுக்கு அப்படின்றது பணத்தை நான் விட எழுதுறேன். அந்த வாசகர்கள் வந்து படிக்கணும், அவங்க நிறைய பேரை வந்து அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்குது. ஆமாம், இப்போ ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பே பண்ணால் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆமாம் இருக்குது. ஆமாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்றது தான். இது ஒரு நல்ல உணர்வு தான். வாழ்க்கையில நிறைய பேரை நம்ம கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் வந்து நமக்கு நல்லது செய்வாங்க, சில பேர் வந்து நமக்கு வந்து அனுபவத்தை கொடுப்பாங்க, சில பேர் வந்து நமக்கு கெட்டதும் செய்வாங்க. உங்க வாழ்க்கை பயணத்துல இந்த ஒரு நபருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா எந்த நபருக்கு சொல்வீங்க? ஒருத்தருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 பேருக்கு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த எழுத்து ஆர்வத்தையும் வந்து எழுதணும், படிக்கணும் அப்படின்ற ஒரு தமிழ் மொழி மேலே ஒரு ஈர்ப்பு தனியாக இருக்குது. அதை கொண்டு வந்தது வந்து என்னோட பெற்றோர்கள் தான். அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அடுத்து வந்து என்னோட கணவர் தான். திருமணத்திற்கு முன்னாடி அவங்க எனக்கு விதைச்சிட்டு போயிட்டாங்க, இது மாதிரி படிக்கணும், எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இத்தனை வருஷம் நான் எழுதுறேன் தொடர்ந்து அப்படின்னா அதுக்கு அவரோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் முடியவே முடியாது. 5 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து அவரோட சப்போர்ட் தான். அதே போல் வந்து 5 ரிலீஸ் ஸ்டோரி எழுதியிருக்கேன், அதுக்கும் அவர் சப்போர்ட் தான். எதுவும் நீ பண்ணாதுன்னு சொல்ல மாட்டார். இதில் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அடுத்த நிமிஷமே வந்து அது எனக்கு எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் அவருக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லும்போது நீங்களே வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அந்த கேரக்டர் நேம் எல்லாம் கொடுத்து எழுத வச்சு ஃபைனல் டேல அந்த எல்லாரையுமே அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண வச்சு அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு நாளில் அதை க்ரியேட் பண்ணி முடிக்கிறீங்க. ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அதை செய்யறதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக யார் யார் இருக்கா? உங்களை அதை செய்ய வைக்கணும்னு நினைச்ச இல்லை ஊக்கப்படுத்தின அந்த நபர், இவங்களை பற்றிலாம் சொல்லுங்கள். ரிலே தொடர் எழுதிட்டே இருந்தோம். வெறும் ரிலே தொடராக மட்டும் எழுதிக்கிட்டே இருக்குமே, இது வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மோடு நின்றுமா? இது வந்து ஒரு சாதனையாக எப்படியாவது ஒரு மாற்றணும். ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வந்து இது ஒரு தன்னம்பிக்கையும் தரணும். எழுதுறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரணும். இன்னும் நிறைய எழுதலாம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் வந்து உலக சாதனை இதுவும் பண்ணலாம் அப்படின்ட்டு ரிலே தொடர் கதையை எழுதணும். முதல்ல ரிலே தொடர் வந்து 44 எழுத்தாளர்களை வச்சு உலக சாதனை பண்ணிட்டோம். இது போதாது, இதுக்கப்புறம் இன்னும் வேணும், ஏதாவது இன்னும் புதுசாக ட்ரை பண்ணணும். இந்த 44 எழுத்தாளர்கள் வச்சு எழுதி நாங்கள் வந்து உலக சாதனை பண்ணிட்டோன்னு மற்ற சக எழுத்தாளர்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்கெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் உங்கள் கூட ரிலே எழுதியிருக்கோம்ல, ஏன் எங்களெல்லாம் வந்து அதில் சேர்த்துக்கல, அப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இறுதியாக நாங்கள் இப்போ பண்ண உலக சாதனை தான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதனை. 109 எழுத்தாளர்களை வச்சு ஒரு சிறுகதை எழுதணும். சிறுகதைனா ஒவ்வொரு எழுத்தாளருமே வந்து ஒரு ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட தலைப்பு வந்து சித்திர பேரழகி. 109 எழுத்தாளருக்கும் வந்து ஒரே தலைப்பு தான். தலைப்பு எந்த மாற்றமும் இல்லை, பொதுவான தலைப்பு.
அதே போல் வந்து கதையில் வர கதாபாத்திரங்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே வந்து பொதுவானது தான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தாளரும் வந்து எழுதியிருக்க ஒவ்வொரு கருவுமே வந்து தனி தான். 109 எழுத்தாளர்களுமே வந்து தனித்தனியான அவங்களோட எழுத்து நடையை வச்சு, அதே போல் வந்து தனி கருவை வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஒரு கதை போல் இன்னொரு கதை இருக்காது. இது ஆரம்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதும் சக எழுத்தாளர்கள்லாம் வந்து முடியுமாக்கா, ஏன்னா வந்து 2-3 பேர் எழுதினாலே வந்து அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரே மாதிரி வந்துடும், எப்படிக்கா எழுத முடியும், நம்ம 150 பேர் எழுதுகிறோம், அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 சிறுகதையாவது வந்து ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை, நம்ம ட்ரை பண்ணலாம், முடியும் நம்மளால் அப்படின்ட்டு ரொம்ப மெனக்கடல் பட்டு தான் வந்து ஒவ்வொரு எழுத்தாளர்களும் வந்து அவங்களோட கதைக்கருவை வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. நிகழ்ச்சிக்கு வந்து நான் தான் ஒருங்கிணைப்பாளர்ன்றதுனால என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு கதையும் நான் கேட்கணும். கேட்டு வேறு எழுத்தாளர்கள் சொன்ன கருவோட ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா நீங்கள் வேறு யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 109 பேருக்கும் 109 தனி கதை தான். எல்லோரும் எழுதி முடித்து 2 நாள் உலக சாதனை பண்ணோம். அதே போல் அவங்க வந்து நிறைய எழுத்தாளர்கள் எழுதுவாங்க, பேசுகிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ அவங்களுக்கு தயக்கம் இருக்கும். அது மாதிரி அவங்களையும் வந்து இல்லை வாசிக்கலாம், கண்டிப்பாக முடியும் உங்களால் அப்படின்ட்டு அவங்க எழுதுனதை அவங்களே வந்து வாசிக்க வச்சோம். டைரெக்டாக உங்களுக்கு வந்து அங்கே போய் வேர்ல்டு ரெக்கார்டு இதில் வாசிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தயக்கமாக இருக்குன்னா, நான் உங்களுக்கு அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தனியாக ரிஹர்சல்லாம் வச்சு 109 பேரையும் வாசிக்க வச்சோம். அந்த ரிஹர்சல் கொடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு பயப்படாமல் திக்காமல் திணறாமல் வாசித்தோம், உங்களால் தான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்து ரொம்ப அது ரொம்ப மன நிறைவாக இருந்திருக்கும். ஆமாம், அந்த நம்ம நாள் அங்கே போயிட்டு கண்டிப்பாக. திக்கிடுவோமோ, வேர்ல்டு ரெக்கார்டு டீம் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க இடத்துல வாசிக்க முடியாமல் திக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தாளருக்குமே வந்து ஒரு பயம் இருந்தது. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதுனால தான் அவங்களுக்கு முதல்ல ஒரு ரிஹர்சல் கொடுத்துட்டேன். அதனால் அவங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 75 எழுத்தாளர்கள் வச்சு எழுதலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். இந்த உலக சாதனை ஒருங்கிணைப்பாளர் ஜெயசுதா மேடம் தான் வந்து, இல்லை 100 பேர் வச்சு ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும், நீங்கள் ஆல்ரெடி 75 பேர் 80 பேர் வச்சு எழுதியிருக்கீங்க இல்லையா, 100க்கு மேலே போனீங்கனாலும் ஓகே தான் அப்படின்னாங்க. அந்த மாதம் வந்து பாரதியாரோட மாதம்ன்றதுனால அவரை பேஸ் பண்ணி அவரோட கவிதையை கருவாக வச்சு தான் நாங்கள் எழுதியிருக்கோம். இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது ஜெயசுதா மேடம் தான், அவங்களுக்கும் ஒரு நன்றி. பாரதியாரோட கவிதை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. இப்போ இருக்கிற பெண்களுக்கு தர்ஷினி சிம்பா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு விஷயம் சொல்லணும், இதை மட்டும் கையில் பிடிச்சிக்கோங்க, லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஈஸியாக நகர்ந்து போகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் சொல்வீங்க? பொதுவாகவே வந்து பெண்கள்னால் சமூகத்தில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது. நம்ம முன்னேறணும்னு நினச்சாலும் நம்மளை வந்து தடுக்கி விடவோ இல்லை சறுக்கி விடவோ நிறைய பேர் இருக்காங்க. அதையும் மீறி நம்மளை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க வந்து நம்மளுக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. அதே போல் நண்பர்களாகட்டும், அவங்களும் வந்து உத்வேகத்தை கொடுக்குறாங்க நம்மளுக்கு. உன்னால் முடியும், நீ எழுதுன்னு ஒருத்தர் சொன்னால் கூட வந்து அது நம்மளுக்கு ஒரு பெரிய உதவி தான். அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து அது ஒரு மன தைரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி எழுதுகிற பெண் எழுத்தாளர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து எழுதிட்டே இருக்கும்போது பாதியிலே வந்து திருமணமான அதோட எழுதுறதை நிறுத்திடுறாங்க. அவங்களோட எழுத்து பயணத்தை வந்து அதோட முடிச்சிருது. நான் ஒரு சிலர் கேட்கும்போது, இல்லைக்கா இப்போ நான் எழுதுறதே இல்லை, நான் எழுதி 5 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் நிறுத்தாமல் தொடர்ந்து எழுதணும். அதை முழுவதுமாக விட்டுடாமல் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் அப்செட்டாக இல்லாமல் ஒரு எனர்ஜியை கொடுக்கும். எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும் சமூகத்தில் நடக்கிற நிறைய அநீதிகள் இருக்குது, இல்லை அவங்க வாழ்க்கையிலையோ இல்லை அவங்கள சுற்றி சொந்தங்கள் அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை வச்சு வந்து கூட வந்து எழுதலாம். எதை எழுதுனா அவங்களுக்கு மன நிறைவு தருதோ அதை பேஸ் பண்ணி அவங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். என்ன விஷயம் அவங்கள வந்து பாதிக்குதோ இல்லை என்ன விஷயம் அவங்களுக்கு மன நிறைவை கொடுக்குதோ அதை வச்சு எழுத்து அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்துட்டே இருங்க அப்படிங்கிறது தான் எல்லா பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு ஒரு சொல்யூஷனோ இல்லை எந்த வேணால் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு எழுத்தாளராக நீங்கள் நெகிழ்ச்சி அடைந்த தருணம் அப்படின்னா எந்த தருணத்தை சொல்வீங்க? நெகிழ்ச்சியான தருணம்னா 2 தருணங்கள் இருக்குது. முதல்ல வந்து சிறுகதை போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 2018 வந்து சிறந்த சிறுகதை எழுத்தாளர் அப்படின்ற ஒரு விருதை வந்து ஒரு வலைதளத்திலேருந்து வீட்டுக்கே நேரடியாக வந்து சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. எதிர்பார்க்காத நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது.
கதிரழகின்னு ஒரு இளைய தொடர்கதை 75 எழுத்தாளர்களை வச்சு எழுதினோம். அந்த எழுத்தாளர்கள் அனைவருமே வந்து எனக்கு தெரியாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கைத்தறியில் நெசவு செய்த ஒரு பட்டுப்புடவை வந்து வீட்டுக்கே நேரடியாக சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, அந்த புடவையில் இருந்த டிசைனை வந்து என்னோடய ரைட்டர்ஸே வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ண ஒரு தனித்துவமான புடவை. எனக்கு மட்டும்தான் அந்த டிசைன் இருக்கும். அதே போல் வந்து என்னோடய பேரும் என்னோடய கணவர் பேரும் நெஞ்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய கணவருக்கும் வந்து ஆடை எடுத்து கொடுத்து வீட்டுக்கே வேறு ஒரு எழுத்தாளர் மூலமாக அனுப்பியிருந்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. புடவைக்காக இப்படி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு தோணும். ஆனால் வந்து பெண்கள்னாலே புடவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வீட்டிலையே வந்து நிறைய புடவைகள் இருந்தாலும் இதில் அவங்களோட அன்பு தான் எனக்கு நிறைய தெரியுது. நம்மளோட எழுத்தையும் அவங்கள வழிநடத்துகிற முறையும் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருந்தா நம்மளுக்காக இப்படி ஒரு செயல் செய்வாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய கவிதைகள் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த வரிசையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கவிதையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாரதியார் தான். நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் பிறந்து வாழ்ந்து 100 ஆண்டு காலங்கள் கடந்திருந்தாலும் இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பாரதியார்னால் வந்து ரொம்ப ஆர்வத்தோடையும் வாசிக்கிறவங்க இருக்காங்க பாரதியார் கவிதைகளை. நான் வந்து பாரதியாரோட ஒரு தீவிர ரசிகை தான். அவர் வந்து அவரோட கண்ணம்மாக்காக எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பார் அப்படின்றது தான் ஒரு கவிதை. தலைப்பு வந்து பாரதியின் கண்ணம்மா. நின் நீண்ட கருவிழியில் சிக்கொண்டேன் கண்ணம்மா, நின்னையன்றி வேறு எதுவும் என் விழி காண மறுக்குதடி. பேசும் பொற்சித்திரமே கண்ணம்மா, நின்னை காண்கையில் என் நெஞ்சமும் துள்ளி குதிக்குதடி. நின் செவ்விதழ் தேன்சுவையில் கண்ணம்மா, என் வாழ்க்கையில் இனிமை கூடுதடி. வேறெச்சுவையும் ஈடில்லை இணையில்லையே. பார்க்கும் இடத்திலெல்லாம் கண்ணம்மா, நீ மட்டும் தோன்றிடவே என் சிந்தையும் வேறென்ன மறுக்குதடி. தூங்கும் எழிலோவியமே கண்ணம்மா, நீ அந்த இயற்கைக்கு நிகரல்லவோ. அன்பென்னும் ஆழ்கடலில் கண்ணம்மா, நீ தீண்டிய பொழுதிலெல்லாம் இவ்வுடல் மோட்சம் பெற்றதடி. நோயின் படுக்கையிலே அன்னையாய் நீ ஊட்டிய பொழுதுகளில் நான் குழந்தையான தருணங்களும் வந்து விளையாடிச் செல்லுதடி. உன்னோடு நீண்டு பயணித்த வாழ்க்கையிலே நின்னை மட்டும் முழுதும் சரணடைந்தேன் கண்ணம்மா, எந்தன் சுவாசமும் நீ அல்லவோ. ரொம்ப அழகான ஒரு கவிதை. கண்டிப்பாக பாரதியார் இருந்தாலே கொஞ்சம் சிலிர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த கவிதையோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். தர்ஷினி எழுத்தாளர் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கவிதைகளையும் அவங்களுடைய வாழ்க்கையும் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. நன்றி. எங்கள் நிலையத்திற்கு வந்து இதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நிறைவாக நான் ஒரு கவிதையோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். கவிதையோட தலைப்பு வந்து மகள். அப்பா என்ற பொன்மொழியை அடைமொழியாய் ஆணிற்கு அளிக்க வந்த தேவதை, கடவுளின் வரப்பிரசாதம் மகள். மகள் ஒரு தகப்பனின் கனவு ஓவியம், தன் அன்பானவளின் அச்சின் வாசம், தன் வாழ்க்கை வளையத்தில் வந்த வண்ணங்களின் தூரிகை, பச்சை பசேலென சிரிக்கும் உயிர் கொண்ட நெற்களஞ்சியம். இந்த உலகிற்கு வரும் முன்னரே தந்தைக்கு தாயானவள். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையத்திற்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் நான் பேசினதை கேட்ட அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. எழுத்தாளர் தர்ஷினி சிதம்பரம் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சுகன்யா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.